வெல்கம் பேக் டு another ஒன் ஃபென்டாஸ்டிக் வீடியோ மக்கள்ஸ். இது வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆலோல்கின் ஆலோரின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல என்னென்ன ஆக்சுவலி இருக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆலோல்கேன்ஸ். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அவனோட டென்சிட்டி எல்லாம் சப்ப பெட்டர் தென் சால்பிலிட்டி. தட்ஸ் இட், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ரொம்ப ஷார்ட்டான வீடியோ, ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. முதல் விஷயம் என்னன்னா கலர்லெஸ்ஸா இருப்பான். மோஸ்ட்லி அல்கைல் ஹைலைட் எல்லாமே பியூரஸ்ட் ஃபார்ம்ல வந்து கலர்லெஸ்ஸா இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அந்த புரோமைடு அயோடைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகும் சன்லைட்ல. அப்போ வந்து உங்களுக்கு கலர் ஷோ பண்ணும். அதே மாதிரி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்போ வாலட்டைல் ஆகக்கூடிய ஆலோல்கின் எல்லாமே ஒரு ஸ்வீட்டஸ்ட் ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொடுப்பா. வேற ஒன்றும் இல்ல, இது காமனான விஷயம். இப்போ மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்ல முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். லோவர் நம்பரிங் அல்கைல், எப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஒரு கார்பன், ரெண்டு கார்பன், மூணு கார்பன் இருக்கிற குட்டி குட்டி அல்கைலா இருக்காங்கல்ல, இடிசிஎல். இந்த தடவை நான் எழுதிடுறேன். நெக்ஸ்ட் அதாவது நெக்ஸ்ட் டைம் வந்து வெறும் இடிசிஎல் மட்டும் தான் போடும், நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தடவை எழுதிடுறேன், ரெண்டு ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி லோவர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல கேசியஸ் மாலிகுலா தான் இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து கார்பன் நம்பர் வந்து அதிகமாக அவங்க எல்லாம் லிக்விடாவோ இன்னும் அதிகமாகவோ அவங்க சாலிடாவோ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாலிகுல்ஸ்ல வந்து ரெண்டு விதமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இல்ல டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் எங்க சொல்றோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் ஆப்போசிட் மாலிகுல லைட்டா ஆப்போசிட் இருக்க மாலிகுல இந்த சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்குவாங்க. டைபோல் டைபோல் ஏன்னா டைபோல் மூமெண்ட், டைபோல் ரெண்டு போல், பாசிட்டிவ் போல் நெகட்டிவ் போல், டைபோல் மூமெண்ட் சார்ஜ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியால செப்பரேட் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுலுக்குள்ள இருக்க அட்ராக்ஷன் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். சார்ஜ் இல்லாத ஒரு ஒன்னு சொல்றது இப்ப கார்பன் ஒரு ஒரு டெய்ல் மாதிரி கார்பன் இருக்கு, ஒரு பெரிய பேரண்ட் லிங்க் இருக்கு. அந்த பேரண்ட் லிங்க்கும் இன்னொரு பேரண்ட் லிங்க் இப்படி ஒன்னோட ஒன்று மேல லைட்டா ஒட்டி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்லாம். ஸோ வந்து நல்லா கவனிச்சுன்னா அதாவது ஒரு சேம் மாலிகுலர் மாஸ் இருக்கு. ஒரு ஹைட்ரோ கார்பன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஆலோல்கேன் இருக்கு, ஆலோல்கேன் இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஹைட்ரோ கார்பன், அதாவது CS3 CS2 ஒரு லாங்கஸ்ட் செயின். அதே ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கு. அதே மாஸ் உள்ள ஒரு ஹாலோல்கேனும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பாயிலிங் பாயிண்ட் கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹாலோல்கேன் அதிகமா இருப்பான். இவன்ல வெறும் இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்கால வெறும் வாண்டர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த ஹாலோல்கேன் இருக்கால ஹாலோல்கேனை பொறுத்த வரைக்கும் இவன்ட்ட டைபோல் டைபோல் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்கு, அதாவது வாட்டர் வால்ஸோட ஸ்ட்ராங். அதனால கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ் இருக்க ஹைட்ரோ கார்பனையும் ஹாலோல்கேனையும் கம்பேர் பண்ணும்போது ஹாலோல்கேனுக்கு அதிகம். ரீசன் டைபோல் டைபோல் வாண்டர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரெண்டு இருக்கு. ஆனா இவன்ல வெறும் வாண்டர் வால்ஸ் தான் இருக்கு, அதனால இவனுக்கு கம்மி. இது சிம்பிளான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்படி நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க, சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே வாங்க. அப்போ கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ் இருக்கு ஏதோ ஒரு ஹைட்ரோ கார்பன் யாரு கூட கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ் அப்படின்னா ஏதோ ஒரு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் நமக்கு ஹாலோகேன் தான் அதிகமா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் வாண்டர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, இது ஒரு பக்கம் இருந்திருக்கும். இப்ப அப்படியே மைக்ரேட் ஆகி வந்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுவோம். ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்ஸை காமனா வச்சுக்கணும், ஹாலஜன்ஸை சேஞ்ச் பண்ணணும். அடுத்து ஹாலஜன்ஸை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஹைட்ரோ கார்பன்ஸை சேஞ்ச் பண்ணணும். சார் புரியல சார் நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அப்படியே தலைகள் எழுதும் பாருங்க. இப்போ நம்மகிட்ட ரெண்டு மாலிகுல் இருக்கு, சரியா? ஒன்னு CH3 CH2 CH2 CH2Cl ஒரு பியூட்டைல் குளோரைடு இருக்கு, இல்ல 1 குளோரோ பியூட்டைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து CH3 CH2Cl. இப்ப இந்த ரெண்டு மாலிகுல் இருக்குல்ல, இவனை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இவனை பின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மாலிகுல்ல ரெண்டு பேரும் மோஸ்ட்லி கேஸா இருப்பா. யாருக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து ஹையா இருக்கும், யாரு கம்மியா இருக்கும்? இல்ல மெல்டிங் பாயிண்ட் எடுத்துக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல குளோரினோட மாஸ் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். குளோரினோட மாஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஒரே குளோரின் ஒரு குளோரின் அப்ப ஈக்குவலா தான் இருக்கு. என்னன்னா இந்த பேரண்ட் லிங்க் கார்பன் இருக்கு இல்லையா, கார்பன் வந்து அதிகமாகுது, அப்ப மாஸ் அதிகமாகுது. மாஸ் அதிகமாகுதுனால மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகுது. யாருக்கு அப்படின்னா இவனுக்கு தான். அப்போ ரெண்டுலயும் ஹாலஜன் சேம், பட் அந்த ஹைட்ரோ கார்பனை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் வேரி ஆகலாம். இப்ப அடுத்து ஒரு கம்பாரிசன் என்ன அப்படின்னா ரெண்டு மாலிகுல் இருக்கு. இவனுக்கு பேர் வந்து பியூட்டைன், இவன் கூட யார் இருக்கா அப்படின்னா ஒரு Cl இருக்கு. இவனுக்கு பேரு என்ன அப்படின்னா பியூட்டைன் தான், இவன் கூட அயோடைன் இருக்கு. உங்களுக்கு அது லாஜிக் புரிய வந்திருக்கும். இது A, இது B. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு பேருக்கு யாரு மெல்டிங் பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஹைட்ரோ கார்பன் ரெண்டு பேர்லயும் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட் மாஸ் இருக்கு. ஆனா யாரு டிஃபரெண்ட் ஆகுறா? குளோரின் கம்மி, அயோடின் அதிகம். சோ ஹாலஜனை டிஃபர் பண்றேன். அப்ப எங்க மாஸ் அதிகமா இருக்கோ அவனுக்கு அதிகம். அப்ப இந்த இடத்துல அயோடின் தான் எடுத்துக்காட்டும். இப்ப அடுத்து கவனிச்சீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இதுல கீழே இருந்திருக்கும்.
என்ன அப்படின்னா ஐசோமரிக் ஆலைட்ஸை பத்தி பேச போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஐசோமரிக் ஆலைட் கொடுத்துருக்கான். 1 2 3 4 கார்பன் இருக்கு. C4H 5 6 7 8 9 H9, அப்புறம் ஒரு Br இருக்கு. C4H9 Br. இப்ப விஷயம் என்னன்னா, இதே ஃபார்முலா தான் 3 பேருக்குமே. ஏன்னா இந்த இடத்துல வந்து Br 1வது பொசிஷன்ல இருக்கு, இங்க 2வது பொசிஷன் இருக்கு. இது பொசிஷன் ஐசோமர். இங்க Br இப்ப நல்லா கவனிச்சா செயினே மாறிடுச்சு. இது செயின் ஐசோமர்ஸ் மாறி. சரியா? இப்ப கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐசோமரா மாற மாற சர்ஃபேஸ் ஏரியாவோட அளவு குறையுது. புரியல? பொறுமையா கவனிங்க. இப்போ ஒரு மாலிகுல் இப்படி இருக்குடா, இப்படி இருக்கு. 5 கார்பன் இருக்க மாலிகுல். இன்னொரு மாலிகுல் இருக்கு, அதே 5 கார்பன்ல மாலிகுல். இப்ப என்ன ஆகுது, ஒரு மாலிகுலுடைய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு மேல இன்னொரு மாலிகுல் ஈஸியா அப்படி பொருந்தி உட்கார முடியும். அப்ப சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கிறதுனால ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் மேல இந்த வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல ஈஸியா அப்படி உட்கார முடியும். இப்ப இதுவே அதே ஃபார்முலா பிரான்ச் ஆகுது. இப்படி இருக்கவன் இப்படி மாறுறான், பிரான்ச் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் இப்படி வரான். இப்ப என்னாச்சு, சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிருச்சு. சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிருச்சு. அப்போ கம்மியான ஏரியா மட்டும் தான் ஒருத்த மேல ஒருத்தன் அட்ராக்ட் ஆகும். கம்மியான ஏரியா மட்டும் தான் ஒருத்த மேல ஒருத்தன் அட்ராக்ட் ஆகும். ஸோ வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சு போகும். அப்போ வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையுது அப்படின்னா சிம்பிள், அட்ராக்ஷன் குறையுதுன்னா கம்மியான டெம்பரேச்சர்ல பறந்து போயிடுவான். ஸோ பாயிண்ட் என்னன்னா, இஃப் பிரான்ச் இன்க்ரீசஸ், நல்லா கவனிச்சுங்க, ஐசோமரிக் ஹாலைட்ல பிரான்ச் இன்க்ரீசஸ், மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீசஸ். குறிப்பா பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீசஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 375. இப்போ அப்படியே பொசிஷன் ஜஸ்ட் நடுவுல தான் வந்திருக்கான். 364. இது பாருங்க, பிரான்ச்சே மாறிடுச்சு. உடச்சு ஒரு பிரான்ச் CS3 உடச்சு உள்ள கொண்டு வந்து வச்சிட்டேன்னா இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 346 மட்டும் தான். இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அப்போ நான் சொல்றத ஒவ்வொரு பாயிண்டா ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே எழுதிட்டு வாங்க. கடைசியா ஒரு ரிவைஸ் பண்றேன். அடுத்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் டைஹாலோ பென்சீனை பத்தி பேசுவோம். டைஹாலோ பென்சீனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த மெல்டிங் பாயிண்ட் மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரி ஆகும். கொஞ்சம் ரொம்ப வெரி ஆகும். என்ன அப்படின்னா, உங்களுடைய இது வந்து உங்களுக்கு ஆர்த்தோ, ஓகே, இது வந்து உங்களுக்கு மெட்டா, இது வந்து உங்களுக்கு பேரா. இந்த பேரா பாத்தீங்கன்னா பேரா உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. எதிர்பார்க்கறத விட, நார்மலை விட இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா டபக்குண்டா கொஞ்சம் அதிகமாயிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, சிம்பிளான விஷயம், அவனோட கிறிஸ்டல் லாட்டிஸ்ல பொருந்துற விதம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, இது ஒரு குச்சி மாதிரி பாருங்க. சம்திங் ஒரு ஒரு குச்சி மாதிரி இப்ப இப்படி இருக்கு. இப்படி வந்து ஒரு சம்திங் ஒரு குச்சோ ஏதோ கிடக்கு, இன்னொன்னு இப்படி கிடக்கு. இன்னொன்னு எப்படி இருக்குன்னா இப்ப நேரா இருக்கு. இப்ப இதை வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி அடுக்குறீங்க. இது மாத்தி மாத்தி இருக்கும்ல, இப்படி மாத்தி மாத்தி இருக்கும், எப்படி வேணா இருக்கலாம். இப்ப இதையும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா எடுக்கிறீங்க. ஒன்னு இப்படி இருக்கும், ஒன்னு இப்படி இருக்கும், ஓகே. இதையும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா எடுக்கிறீங்க. முதல்ல என்ன ஆகும், நேரா கீழே ஒன்னோட ஒண்ணு சீக்கிரம் அடிக்கணும். அப்படிலாம் சைட்ல ஒன்னோட ஒண்ணா அப்படியே அடுக்கிக்கிட்டே வரும். இதான் பாயிண்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்னன்னா, கிறிஸ்டல் லாட்டிஸ்ல பெர்ஃபெக்டா பொருந்துது. சிம்மட்ரியா இருக்கிறதுனால, அதனாலதான் பாரா ஐசோமரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 3 ஐசோமர்ல ஆர்த்தோ மெட்டா பேரால பேராக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மெல்டிங் பண்ணும். ஏன்னா அது மெல்ட் ஆகணும், ஒரு 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 கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். அது மெல்ட் ஆகி உடஞ்சி வரணும். அப்போ அந்த லாட்டிஸ்ல இருந்து அது பிரிஞ்சு வரணும். இது பெர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட்னால அதிகமான எனர்ஜியை கொடுத்தாதான் அது பிரிஞ்சு வரும், வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் பேராவுக்கு உங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம். அடுத்து நேரம் வந்து டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பெருசா அது சொல்லியிருக்க மாட்டான். ஹைட்ரோ கார்பனும் ஹாலஜனும் ஹெவியாவே ஹைட்ரோ கார்பன் நிறைய CS2 ஆட் ஆகிட்டே போகுது அப்படின்னா, இல்ல அது இல்ல குளோரின் பதிலா புரோமின் பதிலா அயோடின், இந்த மாதிரி மாற 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 அவங்களோட டென்சிட்டி அதிகமாயிட்டே போகுது. அவ்வளவுதான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இப்போ சாலிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் என்ன, ஆல்கஹால் வந்து ரொம்பவே சாலிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்றா, ஸ்பார்க்லி சாலபிள்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு சால்வ் ஆகட்டான், ஸ்லைட்லி சாலபிள். ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2 பீக்கர் எடுத்துக்கேன். இந்த பீக்கர்ல பாத்தீங்கன்னா நீங்க அல்கைல் ஹாலைட் எடுத்துக்கிறீங்க. இந்த பீக்கர்ல ஃபுல்லா வாட்டர் இருக்கு. ஏன்னா வாட்டர்ல சாலிபிலிட்டி தான் பார்ப்போம். வாட்டர் இருக்கு. இப்போ வாட்டர் மாலிகுல் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் என்ன மாதிரி அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னா, ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அதுவே நமக்கு இந்த இடத்துல ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் என்ன அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னா, டைபோல் அட்ராக்ஷன், அடுத்து வாண்டர் வால்ஸ் அட்ராக்ஷன். இதான் பார்த்தோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இவன் ஒரு கேங்கா இருக்கான், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அந்த மாலிகுலுக்குள்ளா இருக்கு. ஒரு டம்ளர் நிறைய இருக்கு. இங்க அதே மாதிரி ஒரு டம்ளர் நிறைய என்னன்னா H2SO4 இருக்கு. சாரி, ஒரு டம்ளர் நிறைய என்ன இருக்கு அப்படின்னா வாட்டர் இருக்கு. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது சாலுபிள் ஆகுதா, வாட்டர்ல வந்து சாலுபிள் ஆகுறானா அப்படின்னு செக் பண்ண போறேன் இல்லையா. அப்போ ரெண்டையும் தூக்கி ஒரு இடத்துல ஊத்துறேன். அது ரெண்டையும் இந்த பீக்கர்ல கலக்குறேன். இப்போ என்ன ஆகும் கவனிங்க, வாட்டருக்குள்ள இருக்க ஹைட்ரஜன் பாண்டிங் உங்களுக்கு பிரேக் ஆகும். ஒரு வாட்டர் மாலிகுலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் இருக்க ஹைட்ரஜன் பாண்டிங் பிரேக் ஆகும். அதே மாதிரி அல்கைல் ஹாலைடுக்கும் இன்னொரு அல்கைல் ஹாலைடுக்கும் இருக்கிற அந்த அட்ராக்ஷன் டைபோல் வாட்டர் வால்ஸ் பிரேக் ஆகும். பிரேக் ஆயிட்டு
இந்த வாட்டர் மாலிகுலுக்கும் இந்த வாட்டருக்கும் நடுவுல ஒரு அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஏன் சர்க்கரை ஏன் கரையுது? இதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. சர்க்கரை கிடக்குது இல்லையா, அது குளுக்கோஸ் மாலிகுல் அப்படியே ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்குது. இப்ப என்னன்னா தண்ணிக்குள்ள சேர்க்கும் பொழுது தண்ணி கூட அவன் அட்ராக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் ஹைட்ரஜன் பாண்டிங் மாதிரி ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும், இன்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா தனித்தனியா பிரிஞ்சு போகுது. அதனால சக்கரை கரையிறது, ஒவ்வொரு பொருளும் கரையிறதுக்கு அதான் ரீசன். அப்போ என்ன அப்படின்னா இவன் இந்த அல்கைல் ஹைலைடு வாட்டர் கூட ஒரு புது இன்ட்ராக்ஷனை கிரியேட் பண்றான். இப்ப விதி என்னன்னு கவனிச்சியா? ஏன்னா இதை நல்லா கேளு. இவன் ரெண்டு பேரும் சேர்றான்ல, இவன் சேர்றவன் கம்மியான எனர்ஜியை தான் ரிலீஸ் பண்றான். டெல்டா ஆச்சு ரொம்ப கம்மியா இருக்கு, டெல்டா ஆச்சு ரொம்ப கம்மியா ரிலீஸ் பண்றான். ஏன்னா நல்லா கவனிச்சு பாரு, இந்த ஆரம்பத்துல இருக்க ஆர்எக்ஸும் ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் கூட ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல, டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷனு, இன்னொன்னு வந்து வாட்டர் வாட்டர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனு. அந்த அட்ராக்ஷன்ல வந்து அவன் அதிகமா ஸ்டெபிளைஸ் ஆகி நிறைய எனர்ஜி ரிலீஸ் பண்றான். இப்ப இந்துட்டால வந்து அப்படின்னா H2O ஹைட்ரஜன் பாண்டிங்ல அவனும் பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய எனர்ஜி ரிலீஸ் பண்றான். ரெண்டு பேரும் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுறான். சரி, இவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம், இன்னும் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி ஸ்டேபிள் ஆவான்னு நினைச்சா இவன் ரெண்டு பேரும் உன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ணல. அந்த அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது இல்ல, அந்த அட்ராக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது, அந்த அட்ராக்ஷன் கம்மியான எனர்ஜி தான் ரிலீஸ் பண்ணுது. முன்ன ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணதை விட கம்மியா தான் ரிலீஸ் பண்ணுது. இப்ப இது ஸ்டேபிளா முன்னாடி இருந்த பியூரஸ்ட் ஃபார்ம் தான் ஸ்டேபிள். இல்ல நல்ல கவனி, இந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஸ்டேபிள் அப்படின்னா எதுக்கு இவன் கரையணும்? இவன் நான் இப்படியே இருக்கேன்ப்பா. அப்ப ரெண்டையும் ஒன்னா ஊத்தும் போது இல்ல நான் அல்கைல் நான் ஒன்னா தான் இருப்பேன். இல்ல நீ என்கிட்ட வராத வாட்டர் மாலிகுல் நீ அங்கேயே இரு. ஏதோ வாட்டர் மாலிகுல் சொல்லுவான் இல்ல நான் வரமாட்டேன் உங்ககிட்ட, நான் ஹைட்ரஜன் பாண்டிகுல நான் ஸ்டேபிளா இருந்துக்கிறேன். இவன் சொல்லுவான் இல்ல நான் டைபோல்ல வாண்டர் வால்ஸ்ல நான் ஸ்டேபிளா இருந்துக்கிறேன், நீ வராத. அப்ப இந்த பையன் என்ன பண்ணுவான்? ஸ்ட்ரைட்லி சாலுபிள் ஆவான், ஒழுங்கா கரைய மாட்டான். இதை நமக்கு வந்து எக்ஸாம்பிள் எழுத சொல்லி நமக்கு கேள்வி கேட்பாங்க. அதனால இதை மட்டும் கொஞ்சம் கவனமா படிச்சுக்க மக்களே. ஸோ அதனாலதான் கரைய மாட்டேங்கிறான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ புது இன்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகும்போது அது கம்மியான எனர்ஜியை தான் ரிலீஸ் பண்ணுது. அதனால அது ஃபேவர் கிடையாது, அதனால ஸ்ட்ரைட்லி சால்வபிள். இது ஒரு ஆல்கஹாலை ஊத்திங்க அப்படின்னா ஆல்கஹால் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுவான். ஏதோ ஒரு ஐசோபியூட்டல் ஆல்கஹால் ஓடவர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுவான், டக்குன்னு கரைஞ்சிருவான். அதனால இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது கரையறதுக்கான ரீசன். ஸோ எனிவே, ஒரு சின்ன ரிவிஷன் என்ன பார்த்தோம்? மெல்டிங் பாயிண்ட் முதல்ல தான் கலரா யாரெல்லாம் கலர் இருப்பா அதெல்லாம் blah blah blah. மெல்டிங் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயம் பியூர் ஹைட்ரோ கார்பனையும் அது கம்பேரபிள் மாஸ் இருக்க ஹாலோல்கினையும் கம்பேர் பண்ணும்போது ஹாலோல்கின் அதிகமா இருப்பான். ரீசன் டைபோல் இன்ட்ராக்ஷன் வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் இந்த வெறும் வந்து வாண்டர் வால்ஸ் தான் இருக்கும், விட்டுருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மாலிகுல் இந்த பேரண்ட் லிங்க் வந்து பெருசா இருக்கும் பொழுது மாஸ் அதிகமா இருக்கும், அப்போ அவனுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. யாருன்னா பேரண்ட் லிங்க் கம்மியா இருக்கணும், ஹாலஜன் கான்ஸ்டன்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பேரண்ட் லிங்க் ஒரே அளவு தான் இருக்கு, ஹாலஜன் சேஞ்ச் ஆகுது. எந்த அளவுக்கு ஹெவியரா இருக்கும் அவனுக்கு என்ன ஆகும்னா மெல்டிங் பாயிண்ட் பாலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். அடுத்து ஐசோமரிக்க பத்தி பேசணும். பிரான்ச் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா குறையும், அட்ராக்ஷன் குறையும், உங்களுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் பாலிங் பாயிண்ட் குறையும். அடுத்து வந்து பேராவுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஹை. ஏன் ஹை அப்படின்னா சிம்மட்ரியா இருக்கா, அது கிறிஸ்டல் லாட்டிஸ்ல பெர்ஃபெக்டா பொருந்துவோம். அதனால அவனுக்கு ஹை, அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு வர மாட்டான். டென்சிட்டியை பொறுத்தவரை ஹெவியா மாற ஹைட்ரோ கார்பனோ இல்ல வந்து ஹாலஜனோ அந்த மாலிகுலுக்கு டென்சிட்டி அதிகம். சால்பிலிட்டி இப்பதான் முடிச்சேன், திருப்பி உதர பாருங்க. சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இல்ல படிச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் 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 பாய்.